அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமுல்படுத்தப்படும் புதிய சட்டம். இனி தொழிலாளர்கள் நினைத்தபடி விமானம் ஏற முடியாது. அதிரடி சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மிக முக்கியமான நியூஸை பார்க்க போறோம். அடுத்து, குவைத் டிரைவர்களுக்கு வாகனம் ஓட்டும் போது அளிக்கப்பட்டுள்ள புதிய சலுகை. இனி வாகனம் ஓட்டும் போது சாப்பிடலாம். புதிய சட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. அடுத்து, குவைத்தை புரட்டி போட தயாராகும் மணல் காற்று மற்றும் ருத்துபா. பொதுமக்கள் அதிக எச்சரிக்கை. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிலியோம் கானூன் ஜதீத், அதாவது தினம் தினம் புது சட்டம் வந்து கொண்டே இருக்கும். அந்த வரிசையில் இப்போ புதிய சட்டம் ஒன்று ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வர உள்ளது. அறப்பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி ஜூலை 1ஆம் தேதி முதல் குவைத்தில் வேலை செய்யும் 18ஆம் நபர் விசாவில் உள்ளவர்கள், அதாவது ஷூன் விசா தொழிலாளர்கள் ஊருக்கு செல்வதாக இருந்தால் தங்களது தனிப்பட்ட தரவு மற்றும் குறிப்பிட்ட பயண தேதி உள்ளிட்ட புறப்பாடு அனுமதி கோரிக்கையை கம்பெனியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பிறகு கம்பெனி அதை சரிபார்த்து எக்ஸிட் பர்மிட், அதாவது குவைத்தை விட்டு வெளியேறுவதற்கான அனுமதி வழங்கினால் மட்டுமே ஷூன் விசா தொழிலாளர்கள் குவைத்தை விட்டு வெளியேற முடியும். இந்த புதிய சட்டத்தால் குவைத்தில் பணிபுரியும் தொழிலாளர்கள் வெளியேறுவதை ஒழுங்குபடுத்தல், சட்ட விதிமுறைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்தல், தொழிலாளர்கள் மற்றும் முதலாளிகளின் உரிமையை பாதுகாத்தல் மற்றும் முன் அறிவிப்பின்றி குவைத்தை விட்டு வெளியேறுவது தொடர்பான மீறல்களை கட்டுப்படுத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளதாக த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் தெரிவித்துள்ளது. ஜூலை 1ஆம் தேதி முதல் இந்த சட்டம் அமலுக்கு வர உள்ளது. ஆர்டிகல் 18 ஷூன் விசா, அதாவது பிரைவேட் செக்டர் விசாவுக்கு மட்டும்தான் இந்த புதிய சட்டம். ஹாதிம் விசா தொழிலாளர்களுக்கு இந்த புதிய சட்டத்தால் மாஃபி முஷ்கிலா, எந்தவித ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுபோல விசிட் விசா, ஃபேமிலி விசாவில் உள்ளவர்களுக்கும் மாஃபி முஷ்கிலா. அடுத்த தகவல், குவைத் நாட்டில் வெள்ளிக்கிழமை வரை தூசி நிறைந்த வானிலை மற்றும் ஹியூமிடிட்டி, அதாவது ருத்துபா தொடரும் என வானிலை ஆய்வு மையத்தின் செயல் இயக்குனர் தரார் அல் அலி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதனால் குவைத்தில் உள்ள குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் வெளியே செல்லும் போது மாஸ்க் அணிந்து கொண்டு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக சுவாச பிரச்சனை உள்ளவர்கள், ஹசசியா போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் அவசியம் இல்லாமல் வெளியே செல்ல வேண்டாம். கோயிலில் மண்ணு காற்று அடித்தாலே பெரிய பிரச்சனைங்க. அதில் வேற இந்த ருத்துபா சேர்ந்து வந்தால் அவ்வளோதான். வெளியில் வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குவைத்தில் இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஏற்படுவதால் நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க. வானிலை எச்சரிக்கை மற்றும் ஆலோசனையை தெரிந்து கொள்ள சேஹல் அப்ளிகேஷனை பயன்படுத்துமாறு வானிலை ஆய்வு மையம் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களை கேட்டுக்கொண்டுள்ளது. அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல், குவைத்தில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் கடுமையான போக்குவரத்து சட்டம் அமல்படுத்தப்பட்டது. குறிப்பாக இந்த புதிய சட்டத்தால் சீட் பெல்ட் அணியாவிட்டால் 30 குவைத் தினார் அபராதம், அப்புறம் வாகனம் ஓட்டும் போது போன் பேசினாலோ அல்லது மெசேஜ் டைப் பண்ணாலோ 75 குவைத் தினார் அபராதம். மிக மிக கடுமையான அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்ற சட்டம் அமுல்படுத்தப்பட்டது. இந்த புதிய சட்டம் அமுல்படுத்தப்பட்ட பிறகு முன்பை விட வாகன விபத்துகள், வாகன விதிமீறல்கள் மற்றும் வாகன விபத்துகளால் ஏற்படும் மரணங்கள் அதிக அளவு குறைந்துள்ளதாக த ஜெனரல் டிராபிக் டிபார்ட்மெண்டின் புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. இப்போ மீண்டும் ஒரு புதிய போக்குவரத்து சட்டம் தொடர்பாக உள்துறை அமைச்சகத்தின் போக்குவரத்து விழிப்புணர்வு துறையின் செயல் இயக்குனர் லெப்டினன்ட் ஜெனரல் கர்னல் அப்துல்லா ஹசன் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதாவது பாத்தீங்கன்னா, வாகனம் ஓட்டும் போது சாப்பிடுவது, புகைப்பிடிப்பது இது போன்ற நடவடிக்கைகளில் ஓட்டுநர் ஈடுபட்டால் அபராதம் கிடையாது. ஆனால் இதனால் கவனக்குறைவு ஏற்பட்டு வாகன விபத்து நடந்தால் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டிய மீறலின் கீழ் அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்படும் என த ஜெனரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் எச்சரித்துள்ளது. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, வாகனம் ஓட்டும் போது சாப்பிடலாம், தண்ணீர் குடிக்கலாம், புகைப்பிடிக்கலாம், ஆனால் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. இந்த வீடியோ பார்க்குற நீங்க த ஜெனரல் டிராபிக் டிபார்ட்மெண்டின் இந்த புதிய சட்டம் தொடர்பாக என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. அடுத்து வாங்க ஃபிளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 10,800 ரூபாய்க்கு ஒமான் ஏர்வேஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 56 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 15,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 61 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 16,200 ரூபாய்க்கு ஜிஸ்ரா ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 67 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 8,200 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 42 குவைத் தினாருக்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 10,800 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 38 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 49 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃபிளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 29 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 278 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $970 96 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது அல்முலா ரேட்டுங்க. மூச்சு வாங்குதுங்க, தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன்ல, அதனால தான். அடுத்து வாங்க குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் $989 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் $251 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.